நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் தமிழுக்கும் சமயத்துக்கும் பணி செய்தவர்களுக்கு எந்த 2 விருதுகள் மிக உயர்வானது என்று தமிழகம் கண்டிருந்ததோ அந்த 2 விருதுகளையும் பெற்றோம். தருமபுர ஆதீனத்தில் விருது வாங்குறது அவ்வளவு எளிமையானது இல்லை. குருமகா சந்தானம் அவர்கள் முன்கறிவார். அவ்வளவு லேசியாக ஒருத்தருக்கு விருது கொடுக்க மாட்டாங்க. திருக்கைலாய பரம்பரை திருவாரூர் ஆதீனத்தில் விருது பெற்றவர்கள் மிகப்பெரிய மகாவித்வான் நல்லபாணி விஷயம். இவை போல பெரிய அறிஞர்கள் நம் ஸ்ரீராஜ் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு தருமபுர ஆதீனமும் திருவாரூர் ஆதீனமும் அழைத்து சிறப்பு செய்திருக்கின்றது. எல்லா திருமணங்கள் ஆதீனங்களோடு தொடர்ச்சியாக அவர் தொடர்பு வைத்திருக்கிறார். பல ஆய்வு நூல்கள் வெளியிட்டிருக்கிறார். இப்போ அண்மையில் பழனியில் அனைத்துலக முருக பக்தர்கள் மாநாடு நடந்தது. அதில் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றி பரிசு பெற்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. அவர் நமக்கு இன்னொரு சுயநலம், எப்பவுமே பொதுநலத்தோட சுயநலம் தான் அதிகமாக. அவர் என்னமோ பணி செஞ்சாலும் கடைசியாக மன்னார்குடி சங்கத்தின் தலைவராக கொஞ்சம் நடுவில் டாக்டர் அசோக்குமார் காலத்துக்கு பிறகு மன்னார்குடி சங்கம் கொஞ்சம் தோல்வியடைந்து உண்மைதான். ஆனால் நமத்தில் இறைவனுடைய திருவருளால் அந்த சங்கத்தை தூக்கி நிறுத்துவதற்காக ஸ்ரீராஜ் ராமதாஸ் அவர்கள் அடுத்து நான் திருப்பனந்தாள் காசி திருமணத்துக்கு புலவனாக இருப்பதாலும் அவர்கள் தமிழ் இலக்கிய சமயத்துறையில் இருப்பதாலும் நாங்கள் பலமுறை சந்தித்து சம்பாஷணை நிகழ்ச்சி மட்டுமில்லை, அவரை சந்திக்கும் போது என்ன சொல்வார், நாவுக்கரசு தேவாரர்கள் ஞானசமுத்திர இலக்கியம் பண்ணிட்டு, அதாவது அன்இன்டர்பிரட் சர்வீஸ் யூபிஎஸ் நேரம் அவர் நான் கவிதை எழுதுவேன் அண்ணாவை கும்பிடப்படுத்துங்க. ஆனால் அவர் 365 நாளும் ஒன்று படைப்பாசிரியராக இருப்பார், இல்லை பேச்சாளராக இருப்பார், இல்லை ஆய்வு கட்டுரை வழங்குவராக இருப்பார். இப்படியெல்லாம் அது என்ன சொல்றேன்னா செயற்கையே ஒரு செயல். அது அந்த உலகிலே ஓடி ஏதாவது ஒன்று செய்யணும், புதுமை செய்யணும். இந்த தமிழ் கூறு நடு உலகத்துக்கு சமய உலகத்திற்கு நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி கும்பகோணத்தில் மட்டும் இல்லை, தஞ்சாவூர் ஜில்லாவில் மட்டும் இல்லை, அவர் சென்ற அயல்நாடு 20க்கும் மேற்பட்ட அயல்நாடுகளுக்கு சென்றிருக்கிறார். சும்மா 149 எனக்கு தான் தெரியும். நான் 78 நூல் பதிப்புக்குள்ள இருக்கேங்க. ஆனால் இன்று வரை 4 பக்கம் உள்ள ஒரு நூல் கூட நான் வெளியிட்டேன் என்பதை கசப்புடன் சொல்லிக் கொள்கின்றேன். ஆனால் 149 நூல் வெளியிட்டிருக்கிறாருன்னா அவருடைய பணி எப்படி தராசில் எடை போட்டு நம்ம உறுதிப்படுத்தி சொல்லணும். அவரை அழைப்பது கும்பகோணம் சங்கம் பெருமை கொள்கிறது. இவர் நம்மவர் என்று சொல்லிக் கொள்வது பெருமிதம் கொள்கிறது. அவருடைய தன்னுவர் குறிப்பை நான் படிச்சதை 10 நிமிஷம் ஆகும். அவர் செய்த பணிகளை தனியாக ஒரு நூல் பண்ணலாம். அப்படிப்பட்ட சித்தாந்தத்தில் ஒரு வழி சொல்லுவாங்க, தாழ்வினம் நன்மையோடும் சைவமாம் சமயம் தாரும் ஊர் பிறரை. ரொம்ப தாழ்மை உணர்வோடு ஒருவன் சைவ சமயத்தில் இருக்கிறதுக்கு போன பிறவியில் நிறைய புண்ணியம் பண்ணாதான் கிடைக்கின்றன. அப்போ ஸ்ரீராஜ் ராமதாஸ் போன பிறவியில் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கிறாருங்கிற எந்த தராசிலையும் இடைவேளையும் போட்டு 5 டன் 6 டன் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட எளியவர், இனியவர், தன்னடக்கம் மிக்கவர், ஆனால் மிகு பேர் ஆற்றல் மிக்கவர். அவரை பாராட்டுவதில் கும்பகோணம் சங்கம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது, பெருமிதம் கொள்கின்றது. அவருக்கு பொன்னாடி அணிவிக்க மாவட்ட கல்வி அலுவலர் பணி நிறைவேற்ற திரு ரங்கராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவருக்கு நினைவு பரிசு வழங்க திருவண்ணாமலை சீனிவாசன் அவர்களை அன்புடன் சொல்லிட்டு போயிட்டார். அப்ப இறைவனை கோவில் கட்டிதான் வணங்கணும்னு இல்லை, இதுவே ஒரு கோயில், இது நடமாடும் கோயில். இந்த கோவிலின் இறைவனை வைத்து வணங்குவது என்பது உச்சநிலை. அந்த நிலைக்கான வழிகாட்டியை நம்முடைய குருநாதர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். அதனை பின்பற்றுவோம் என்ற உறுதியை உங்கள் சார்பாக அறிந்து கொண்டு என்னுடைய சொற்பொழிவை தொடங்குகிறேன். நம்முடைய சுகுமார் அவர்கள் பேசும்போது ஒன்றை சொன்னார், பனை மரம் என்பதை பற்றி சொன்னார். பனை மரம் உங்களுக்கு நன்றாக தெரியும். தமிழக அரசினுடைய அது அரசுக்கு சின்னமாக விளங்கக்கூடியது பனைமரம். இந்த பனைமரத்தை பற்றி சொல்லும் பொழுது உடனேயே
பாக்கு மரமும் நினைவுக்கு வரும், தென்னை மரமும் நினைவுக்கு வரும். மூன்றுக்குமே நீங்க தண்ணீர் விட்டு தான் வளர்க்குறீங்க. தென்னைக்கு தண்ணீர் எவ்வளவு விடுகின்றீர்களோ அந்த அளவுக்கு அது விலநீராக நமக்கு கொடுத்து விடும். ஆனால் பாக்கு இருக்கிறது, தண்ணீர் எவ்வளவு வைத்தாலும் துளியோன்று நீர் தான் கொடுக்கும். ஆனால் பனைமரம் இருக்கிறது, நீங்கள் நீர் ஊற்ற தேவையில்லை. தொலை தூரத்தில் தன்னுடைய வேலை செலுத்தி எங்கோ கிடைக்கக்கூடிய நீரை எடுத்துக்கொண்டு வெயிலில் உலர்ந்து காய்ந்து நான் வறண்டு ஒருவன் வருகின்றானே, அவனுக்கு நுங்கிலிருந்து நீரை கொடுக்கக்கூடியது எளிய. ஆகவே பனைமரத்தை அவர்கள் உதாரணமாக சொன்னார்கள் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை முறை பனைமரத்தை ஒத்ததாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நம்முடைய பிறப்பிடம் தொண்டை நாடு. தொண்டை நாட்டிலிருந்து பல்வேறு காரணங்களால் ஆங்காங்கே உலகில் பல்வேறு இடங்களில் நாம் சென்று குடியிருக்கின்றோம். ஆனால் நம்மை ஒன்று சேர்ப்பதற்கு ஒரு அணி தேவைப்படுகிறது என்று சொன்னால் அதுதான் சங்கம். அந்த சங்கம் என்பது எப்பொழுதும் முழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த வகையில் எப்படி பனைமரமானது தொலைவில் இருந்து நீரை எடுத்துக் கொண்டு கொடுக்கிறதோ, அதே போல நம்முடைய உறவினர்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் தொலைந்தவர்கள் அல்ல, உறவினர்கள். அவர்களுடன் ஒன்று சேர்ந்து உறவாட வேண்டும் என்பதை மிக தெளிவாக அவர்கள் சொன்னார்கள். அதற்காக அவருக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக சுவாமிஜி அவர்கள் தொண்டை மண்டல ஆதீனத்தினுடைய 234வது ஆதீன நடத்ததாக வந்து நமக்கு பெருமை அளித்து ஆசி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் ஆதீனங்கள் எல்லாமே தொண்டை மண்டல ஆதீனமாகத்தான் இருந்தன என்பதற்கு வரலாறு உண்டு. குறிப்பாக தருமபுர ஆதீனத்தில் 23வது குருமகா சன்னிதானமாக இருந்தவர் நம்முடைய தொண்டை மண்டல ஆதீனத்தை சார்ந்த சுப்பிரமணிய சுவாமிகள் அவர்கள். அதற்கு பின்னர் வர தொண்டை மண்டலத்தின் செயலாளர்களுடைய குறைந்து எண்ணிக்கையில் வந்துவிட்டார்கள் தமிழர்கள். இப்பொழுது கூட சுவாமிகள் அவர்கள் பயிற்சி பெறும் பொழுது வேறொரு தொண்டை மண்டல ஆதீன தமிழானும் இருந்தார். அதற்கு முன்னரும் ஒருவர் இருந்தார். ஒருவர் வெளியேற்றப்பட்டால் இன்னொருவர் வெளியேறிவிட்டார். ஆக தொண்டை மண்டல ஆதீனம் அங்கும் இல்லாமல் போய்விட்டது. திருவாடுதுறையும் அப்படியே. திருப்பனந்தாளை நமக்கு முன்னர் இருந்தவர்கள் அவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய எஜமான் அவர்களுக்கு முந்தையவராக இருந்தவர்கள் தொண்டை மண்டல ஆதீனத்தை சார்ந்தவர்கள். அவர்களை நான் பல முறை பார்த்திருக்கின்றேன். மிகவும் வயதானவர். ஆனால் குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தருமபுர ஆதீனம் சாலையில் நடந்து சென்றார். அங்கிருந்தே அவர் விழுந்து வணங்குவார். ஆகவே வயது பொருட்கள்ல ஒன்றை ஞாபகம் வச்சுங்க, உடல் வேற உயிர் வேறன்னு சொன்னேன். இந்த உடலுக்கு தான் நாம் வயதை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், ஏச்சு கேட்டாபர் எல்லாம். ஆனால் உயிருக்கு அழிவு கிடையாது. அதுக்கு எத்தனை வயது என்பது நமக்கு தெரியாது, இறைவனே அறிவான். அந்த தத்துவ அடிப்படையில் அவர்கள் அருணஞ்சி தம்பிரான் அவர்கள் சுப்பிரமணிய தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகளாக இந்த 25வது குருமகா சன்னிதானத்தை போற்றி வணங்கினார்கள். குருவை வணங்குவதற்காக இதே தத்துவம் தான் சுவாமி மலையிலும் நடைபெறுகிறது. முருகன் இளையவன், சிவன் அவனிடம் உபதேசம் கேட்கின்றான். அருணகிரிநாதன் மிக அழகாக சொல்கிறார், நாதா குமரா நம என்று அரணார் ஓதா என ஓதியது எப்பொழுது என்னப்பா சொன்னாரு? அவரை ஒன்னதான போற்றி சொன்னாரு. என்ன அவனுக்கு சொன்னார், என்ன போதிச்சாரு அப்படின்னு கேட்டாரு அருணகிரிநாதன். ஆகவே முருகன் அவருக்கு போதிக்கின்றான் என்ற தத்துவத்தை இங்கே நினைவுபடுத்த வேண்டியதாக இருக்கின்றது. அடுத்ததாக ஆதீனத்தை பற்றி சொல்லும் பொழுது தற்பொழுது நினைவில் வரக்கூடியவர்கள் 3 பேர். ஒன்று தொண்டை மண்டல ஆதீனம், நமக்கு முன்னர் அவர்கள் காட்டியிருத்துக் கொண்டு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக வேலூரை சார்ந்த பாலமுருகன் அடிமை அவர்கள் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் வெளியில் அதிகம் வருவதில்லை. அவரை தேடி சென்று நாம் அருள் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அவர் மின்வாரியத்தில் பணியாற்றியவர்கள் இப்பொழுது மிக அருமையாக அருளாளராக எல்லோருக்கும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். இவர்கள்
நமக்கு கண்ணுக்கு தெரிந்து மூன்றாவதாக இருக்கக்கூடியவர்கள் பழனியில் கருவழியாக கோபராதீனமாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். ஆக இந்த 3 பேர் மட்டும்தான் தொண்டைமண்டல ஆதீனத்திற்கு ஆதீனமாக இருக்கின்றவர்கள். இந்த 3 பேரை மதிக்காம நீங்க எந்த ஆதீனத்தை மதிக்க போறீங்க? யாரை வணங்கப் போகிறீர்கள்? எவரிடம் அருள் பெறப் போகிறீர்கள்? எவரிடம் உபதேசம் பெறப் போகின்றீர்கள்? எப்பொழுது சிவகடாட்டம் கிடைக்கும்? எப்பொழுது மேன்மை கிடைக்கும்? நம்முடைய குழந்தைகள் எப்படி சிறப்பாக வளர்வார்கள்? நம்முடைய வாரிசுகள் எப்படி செழிக்கும் என்பதையெல்லாம் சிந்தித்து பார்த்து குருநாதர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்வதுடன் நானும் வணங்குவதற்கு முன்வருகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக சில செய்திகளை சொல்ல வேண்டும். பாராட்டு கொடுத்தாங்க. பாராட்டு கொடுக்கும்போது யாரு பாராட்டாங்களோ அவங்க தான் உயர்ந்தவங்க. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதுல ஔவையார் சொல்லும்படி சொல்வாரு, நேசனை காணாவிடத்தில் பாராட்டம். நான் தான் நேசன், என்னை பார்க்காம அவங்க பாராட்டி இருக்கலாம். ஆனால் எல்லோரும் அதிக பாராட்ட வேண்டும். பாராட்டுதல் உலகம் முழுவதும் தெரிவித்தல் அப்படிங்கிற முறையில் பாராட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தான். அதற்கு அடுத்ததாக குருநாதர் எப்படி பாராட்டுனா, வார்த்தைகளுக்கு அவர்களை பாராட்டி விட வேண்டும். எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல. எப்படி நான் சொன்னேனோ, திருப்பனந்தா ஆதீனம் அவர்கள் தருமை ஆதீனத்தை கண்ட இடத்தில் விழுந்து நமஸ்காரித்து அவர்கள் வழிபட்டார்கள். அது குருநாதர் வழிபாடு. ஆகவே குருநாதரை பார்த்த இடத்தில் வழிபட வேண்டும். சீக்கிரம் பாராட்டுறது இல்லை, ஏன்னா கர்வம் வேறுன்னு சொல்லி. ஆனால் உண்மையில் அந்த மனைவியை எப்பொழுது பாராட்ட வேண்டும் என்று சொன்னால், மஞ்சத்தில் இருக்கும் போதாவது பாராட்டி விடுங்கள். இது அடுத்ததாக சொல்லுது, அதுலேயும் பாராட்டுன்னு சொன்னால் உங்க வாழ்க்கை இரண்டும் சரி இருக்காது. அதற்கு அடுத்ததாக யாரை பாராட்ட வேண்டும்? பணியாளரை பாராட்ட வேண்டும். வேலை முடிஞ்சோன்னு பாராட்டுங்க, நடுவில் பாராட்டினா டீயோட போயிடும். ஆகவே பணியாளர்கள் வேலை முடிந்த பிறகு பாராட்ட வேண்டும். ஆனால் இந்த நாளில் எங்கள் மூவரையும் எப்படி பாராட்டினார்கள் என்று சொன்னால், நேசனாக வைத்து பாராட்டினார்கள் என்று நான் கருதுகிறேன். டாக்டர் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்காக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது, இங்க பேசும் பொழுது டாக்டர் அவர்கள் முதலில் சொன்னார்கள், ஏன்னு சொன்னா செயற்கரிய செய்வர் பெரியர். அதற்கு உதாரணமாக ஒரு நிதியை நடத்துறதுங்கிறது அவருக்கு சுலபமான வேலை இல்லை. இன்னைக்கு காலையில நான் எடுத்தோன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை பார்த்துட்டேன். நான் யார் வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன சேர்த்துட்டாலும் நான் வேற வழியில் பார்த்துருவேன். ஆனால் பதில் மட்டும் கொடுக்க மாட்டேன். அதில் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன செய்தி வந்ததுன்னு சொன்னால், 80 வயதினருக்கு இவர் பாராட்டுகிறாரே, மற்றவர்களை பாராட்டுகிறாரே, இவரை யார் பாராட்டப் போவது என்று சொல்லி இன்றைய அழைப்புதலினுடைய 4ஆம் பக்கத்தை என்னை பதிவிட்டிருந்தார்கள். எனக்கு நெஞ்சம் குமிழ்கிறது. இது அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. நான் உடனே என்ன பண்ணேன், என்னுடைய நண்பர்களுடன் அதை பகிர்ந்து கொண்ட துன்பம் பாதியாக கொடுங்க அப்படின்னு சொல்லி பகிரலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு பார்த்தேன். உடனடியாக அவர்களே விழுந்து எடுத்து விட்டார்கள். அப்போ அந்த உண்மை தன்மை நம்மகிட்ட இருக்கு, கொஞ்சம் பயம் நல்லவங்க, நம்ம கொஞ்சமாவது நல்லவங்களா இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு. இது எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், எவரிடம் நல்ல தன்மை இருக்கிறதோ அதை பாராட்டி எத்திர வேண்டும். ஒரு அரசன், அவனுக்கு ஒரு கண்ணு தெரியாது, அவன் ஒரு ஓவியம் போட்டி வைக்கிறான். அந்த ஓவிய போட்டியில் என்னை போல் மிக சிறப்பாக யார் ஓவியம் வரைந்து வருகிறார்களோ அவர்களுக்கு நாட்டில் ஒரு பகுதியை கொடுப்பதாக அறிவிக்கலாம். எல்லாரும் போட்டிக்கு வராங்க, யாருக்காலும் வரைஞ்சிட்டு போறாங்க. அதில் செலக்ட் கமிட்டி 3 பேரை மட்டும் தேர்ந்தெடுக்குது. அந்த 3ல அவசரம் ஃபைனலைஸ் பண்ணணும். அவங்கிட்ட போறப்ப அவன் ஒன்றை தேர்ந்தெடுக்கிறான். அதுல என்னன்னு சொன்னா, அடுத்தது
இன்னொன்று, அரசனை மிக அருமையாக அந்த கண்ணையும் சரியா வச்சு வருது. மூன்றாவது, அப்படி சரி போஸ் வச்சு அவன் இடத்துக்கு பாராட்டு பாதிக்கப்பட்டது தெரியாமல் வலது கண்ணை மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு படம் போட்டுக்கிறோம். யாருக்கு பரிசு கொடுத்தீங்க? மூன்றாம் அவனுக்குத்தான் அரசு கொடுப்பான். ஏன் என்று சொன்னால், இதனுடைய குற்றத்தை யார் தவறாக எடுத்துக்கொண்டு விமர்சிக்கின்றார்களோ அவர்கள் தவறானவர்கள். அரசனுக்கு தன்னுடைய குற்றம் தெரியும், இருந்தாலும் அதனை பாதித்துவிட்டு அவரிடம் உள்ள நல்லதை மட்டும் குணம் நாடி குற்றமும் நாடி மிகை நாடி யார் எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் உயர்ந்தவர்கள் என்ற முறையில் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நம்மில் இருக்கு, தீய குணமும் இருக்கு. இதை வழக்கத்தில் அவங்க கண்டுபிடிக்கலாம். நான் நல்லவனாக காத்து நான் படித்த பிறகுதான் நான் யோசனை பண்ணி பார்த்தா என்ன தவறுகளை நான் செய்திருக்கிறேன், திருத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு எனக்கு தெரியும். செய்ய வேண்டும் என்பதையும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் டாக்டர் அவர்கள் செயற்கையே செய்து கொண்டிருக்கின்றார். யார் வேணாலும் சொல்லப்பா, என்னால் இத்தனை பேர் பலன் பெற்றிருக்காங்க, இன்னும் நிறைய சிறப்பாக நடத்துவேன், இதனால எனக்கு பலன் இல்லை, ஆனால் மற்றவர்களுக்கு பலன் இருக்கிறது. இவரோடு சேர்ந்து ஜிஆர்பி அவர்கள் என்ன பண்ணுறா, தன்னுடைய பணத்தை சங்கத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி எழுதிட்டு அவர்கள் பணம் போட்டுருக்காரு. இப்படியெல்லாம் நல்லவங்களாம் வச்சுக்கிட்டு நம்ம ஏன் கவலைப்பட்டு இருக்கணும்? ஆகவே செயற்கையை செய்வர் பெரியர், முடியாதவங்க செய்யணும். அதுதான் வள்ளுவர் சொல்லுகின்ற கருத்து. அதற்கு அடுத்ததாக நம்முடைய பெரியார் அவர்களுக்கு சொல்லவே வேண்டாம். பேச்சு உலகத்திலேயே ரொம்ப மென்மையானதாக இருக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியத்தில் வெற்றி அப்படின்னு அழுத்தி கூட சொல்லுவாங்க. வெற்றி வெற்றி சீவினர் தமிழருக்காக அப்படி மென்மை. அதுபோல் தமிழை மென்மையாகவும் ஆக்கிக்கலாம் பள்ளினத்தை. அப்படி மென்மையாக பேசக்கூடியவர்கள் கேட்டால் பிடித்து தகையவாய் கேளாது வேட்பு மொழிவெல்லாம் சொல் என்பதை போல யாருமே நெகட்டிவ் விட்டு போடவே முடியாதவர்கள். இவரை போய் தலைவராக வச்சுக்கிட்டு நம்ம என்ன கவலை பண்ணலாம்? அதுக்காக நம்ம கை கொடுக்காம இருக்க முடியாது. கை தூக்கணும், கை தட்டி வரவேற்க. ஆகவே அவரை பொறுத்த மட்டில் கேட்டார் பிடித்து தடையமாய் அவர் இருக்கக்கூடியவர். ஆதீனத்திற்கு ஆலோசனை குழுவில் இருக்கிறார்கள். நிச்சயமாக குடும்பகா சன்னிதானத்திற்கு அவர்கள் எந்த மனநோயும் ஏற்படுத்த மாட்டார்கள். ஆனால் ஆதீனத்திற்கு நிச்சயமாக நல்லதை செய்வார்கள். உங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை அவர் உங்களுக்கு தெரியாமலேயே கலைத்து விடுவார்கள் என்பதை நான் உறுதி அளிக்கிறேன். ஆகவே இப்பொழுது நம்முடைய மனத்திற்கு ஒரு நல்ல எதிர்காலம் வந்திருக்கிறது. நமக்கு ஒரு நல்ல திருமணம் கிடைத்திருக்கிறது, நல்ல ஒரு தலைமை கிடைத்திருக்கிறது, நல்ல செயல்படுபவர்கள் கிடைத்திருக்கிறார்கள். இறைவனுடைய அருள் நமக்கு நன்றாக இருக்கிறது. கட்சி ஏகம்பர் நமக்கு நிச்சயமாக செய்வார் என்பதை நாம் நம்ப வேண்டும். ஆகவே இது எல்லாத்தையும் மீறி இவர்களை வாழ்த்துவதற்காக, இவர்களை தேர்ந்தெடுத்ததற்காக, இவருக்கு ஆதரவு கொடுப்பதற்காக இவ்வளவு பேர் தேர்ந்தெடுக்கிறீங்க. எண்ணி பார்த்துருக்கேன். 12 குழந்தைகள் இருக்காங்க, 52 பேர் ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் 58 பேர் இருக்கிறார்கள். இவ்வளவு பேர் ஆதரவு. முதலியார்களுடைய பிரதிநிதிகளாக வந்திருக்கின்றீர்கள். ஒரு பெண் இருந்தாலே மங்கையரசி ஒரு அரசனையே கூண்பாண்டியனை நின்றச்சி நெடுமாறாக மாற்றினார். அதுபோல இந்த சமுதாய எண்ணம் தொண்டை மண்டலம் உணர்வு அல்லது பிறருக்கு நன்மை செய்தல் இவற்றையெல்லாம் செய்யாமல் ஒதுங்கி இருக்கக்கூடிய ஆடவர்களையும் தன் இல்லத்தின் மூலமாக, தன் இனிய பேச்சின் மூலமாக, உரிய பண்பின் காரணமாக பெண்கள் அவர்களை நம்முடைய இனப்பற்று உடையவர்களாக ஆக்கி சொந்த பந்தத்தை ஒன்றாக்கி சமுதாயத்தை மேன்மையுடன் செய்வார்கள் என்பது நிச்சயமான ஒரு நம்பிக்கை.
கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்கிறேன். ஒரு பாட்டு பாடுவோம்னா காடுகளை ஆடு, நாடுகளை நூடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் வரும்பொழுது 3 பேரை முதலிய விடணும். அவன் என்னன்னா 3 வெளிகளுக்கு முதலிய விடணும். உண்மை அதுவல்ல. காடுகளை ஆடு விடு, ஆறுகளை நாணம் விடு, ஊறுகளை நூலை விடு. இந்த 3ஐயும் ஆடு, அதுக்கு அடுத்தது நாணல், அடுத்தது இந்த நூல், 3ஐயும் கிடக்கணும்னா அந்த முதலியாக தான் முடியும். அதுதான் பாட்டினுடைய உண்மையான பொருள். அதை சொல்லும் பொழுது இன்னொரு பாட்டுக்கு நீங்க தெளிவாக சொல்லணும். அரசனுக்கு யார் உதவி செய்வான்? எப்பொழுதுமே நம்ம ஆளுங்க நம்ம பக்கமாக தான் இருப்பாங்க. கட்சியிலையும் சரி, ஆட்சியிலையும் சரி. நம்ம உயிரை விட்டுட்டு செய்வாங்க. அதனால என்ன சொல்றாரு? நூலெனில் கோல் சாயும். 3 காலப்பட்ட அந்த அரசனுடைய கோல் செஞ்சு சாய்ஞ்சிடும். சரி, அது வேண்டாம். நொந்த மாதிரி அரசா உடைய சொந்தக்காரனை போடு போட்டா என்னாலும் அவன் ஒன்னா சென்று எப்போ பார்த்தாலும் போர்க்களத்திலே நிற்க வச்சுருவோம். ஆக வெண்சமரம், நுண்சமரம், வெண்சமரம் அதான் சந்தையிலே வச்சிருவான். அடுத்தது கோலெண்ணில் குடி சாயும். கோல்னு சொன்னா வியாபாரிகள் இருக்கான் பாருங்க, அவன் நம்பிதான் இன்னைக்கு 2 அரசுடைய இருக்கு, மாநில இருக்கு, மைய அரசம். இந்த வியாபாரிகளை நம்பி அவன் விட்டுட்டா, அவனை விடாதார வச்சுக்கிட்டா குடிகள் வீணாக விடுவோம். பாருங்க, இந்த ஜிஎஸ்டி என்ன அதிகமாக காசோடாத அரசியல் பாருங்க என்ன செய்யுது. ஆகவே கோல் சாயும். கோல் என்னன்னு சொன்னா தராசு வியாபாரி சாயும். 4ஆம் அவன் நல்ல மந்திரியாவான், வாழ்க்கை துணையாவான், அதுவே நல்ல அரசு. 4ஆம் அவன் வேளாளன், தொண்டை மண்டல முதலியார். அதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். நமக்கு தெரியாமலேயே நாம் அதனை செய்து கொண்டிருக்கின்றோம். வாழ்வோம், வளர்வோம் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பை அளித்து என்னை பாராட்டியதற்காக ஒரு நன்றியை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் சுகுமார் அவர்கள் நல்ல எழுத்தாளர்கள். 63 நாயன்மார்கள் எல்லா ஜாதிகாரனையும் பாராட்டிட்டார், சேர்க்கிறார். உங்களுக்கு பாருங்க, ஒரு குழுவைன்னா 13 பேர் தொண்டை மண்டல ஆதினம் எழுதுகிறார். தொண்டை மண்டலத்தை சார்ந்தவர்கள் சொல்லி எழுதியிருக்காரு. இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணது தொண்டை மண்டல ஆதினத்தை எழுத முடியாத அப்படி கட்டி கழிக்கிறாரு ராமதாஸ் அப்படின்னு சொல்லி. இங்க பக்கத்திலேயே இன்னொருத்த பாராட்டு சேந்தூர் கண்ணன் வந்திருக்காரு. அவர் நல்ல வரலாற்று ஆசிரியர். அவர் வரலாற்று நிலை எழுதக்கூடியவர். அவரும் அதை செய்ய முடியும். நான் கட்டி கழிக்கவில்லை எதையும். அன்பர்களே, உங்களுடைய பேராசிரியர் நான் இப்பொழுது 149 பிறகு பலர் ஆதீனங்களுடைய வேண்டுகோளின்படி மரபுகளும் நம்பிக்கைகளும் என்ற ஒரு 400 பக்க நூலை மிக நெருக்கடிக்கு இடையில் தயாரித்து கொடுத்து அது இப்பொழுது அச்சாகி கொண்டிருக்கிறது. அது வெளிவரும் பொழுது நிச்சயமாக பிராமணர்கள் தூக்குவார்கள். ஏன் என்று சொன்னால் எழுதிய பேனா எழுதியவன் கை அப்படி என்பதுதான். ஆனால் அவர்களை நான் எதுவும் தாக்கவில்லை. மரபை மட்டுமே பின்பற்றி அந்த பெருமை. இப்போ உதாரணம் பள்ளி எழுதுனா பலன் என்ன, அவன் எழுதுனா அது வேற, நான் எழுதுனா அது வேற. இது போல ஒவ்வொரு காரியமும் ஏன் விளக்கை ஏற்றணும் சாயந்தரத்தில், அதுக்கடுத்து விளக்கை எப்படி அழைக்கணும், எப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கிறது பாதிக்கு மேல நம்முடைய குடும்பகார சன்னிதானம் சொல்லக்கூடிய செய்திகளை கூட அதை சேர்த்து எழுதியிருக்கிறேன். அது தருமபுர ஆதீனம் அவர்கள் முழுமையாக ஆசி வழங்கியிருக்கிறார்கள். அந்த நூல் விரைவில் வெளிவருவதற்காக இருக்கிறது. அதுதான் 150வது நூல். அடுத்து 151 என்று சொன்னால் உலகம் முழுவதும் முருகன் கோயில் இருக்கு. முருகனை வழிபாடாத இடமே கிடையாது. அந்த வழிபாட்டு முறைகள் ஒரு 70 கோவில்களை மட்டும் தெரிந்தெடுத்து அதில் நான் கிட்டத்தட்ட 60 கோயில்களுக்கு நேரில் சென்றிருக்கிறேன். மீதி 10
என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக செய்திகளை சேகரித்து 70 கோயில்களினுடைய படங்களையும் முருகனை பற்றிய செய்தியையும் தொகுத்து எழுதியிருக்கின்றேன். அது நம்முடைய ஆதீனம் அவர்கள் அடுத்த ஆண்டு வெளியிடுவதற்கு எனக்கு அருள் புரிவார்கள் என்று கருதுகிறேன். ஒரு 2 விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். டாக்டர் சொல்லும்போது சொன்னாங்க 10 சங்கத்துக்கு நம்ம பிளவுபட்டிருக்கிற 10 சங்கங்கள் இருக்கின்றன. அந்த சங்கங்கள் அத்தனை பேருக்கும் ஐயா போயிட்டு இருக்காங்க, முனைவர் அவர்கள் போயிட்டு இருக்காங்க. யார்கிட்டையும் கெட்ட பேர் கிடையாது. சங்கங்களுக்குள்ளதான் பிளவுகள் தவிர சங்கத்தினுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய அந்த படகேசனுக்குள்ள தலைவருக்கு எந்த இதுவும் கிடையாது. அதுல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, சாதாரணமாக ஒரு குதிரையில சவாரி செய்யறதே ரொம்ப கஷ்டம். பழனவங்க ஒரு குதிரையில பழகி போகலாம். 2 குதிரைகளை சவாரி பண்ண முடியாதுன்னு ஒரு பழமொழி உண்டு. 2 குதிரைகளை சவாரி செஞ்சவன் கால் உடஞ்சு கிடப்பான் அப்படிம்பாங்க. ஐயா பார்த்தீங்கன்னா 10 குதிரைகளை சவாரி செய்யாது. பார்த்தீங்கன்னா அதாவது நமக்குள்ள பிரிவினைகள் நிறைய இருக்கும். நான் சொன்னாலும் கேட்டுவாங்க, மற்றொரு அமைப்பு சொன்னாலும் கேட்டுக்கிறாங்க, எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிறாங்க. ஐயா சொன்னாங்க எதை சொன்னாலும் தலையாட்டிக்கிறாங்க, கேட்டு வாங்கிக்கிறாங்க, பதில் சொல்றது இல்லை அப்படின்ட்டு. தலைமை பண்பு பயிற்சி பண்ணுறதோ எங்களுக்குலாம் ஒரு கிளாஸ் நடக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, விநாயகர் மாதிரி இருக்கணுமா, நிறைய விஷயங்களை நம்ம கேதர் பண்ணிக்கணும், கேட்டுக்கணும், முடிவை நம்ம தான் எடுக்கணும் அப்படின்னு எங்களுக்குலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அந்த தலைமை பண்பு பயிற்சி இயற்கையாகவே அவங்களுடைய பழமையாகவே வந்து இருக்கிறது. அதுக்காக அவங்களுடைய பாராட்டுகள். இந்த நேரத்தில் எங்களுக்குலாம் ஒரு ஆதங்கம். இந்த நேரத்தில் நான் அந்த விஷயம் சொல்லணும், அதுக்கு அதை சொல்லிட்டேன். முன்னதாக எனக்கு கொடுத்த பண்பு வாழ்த்துறை சேவகம் குடும்பத்தின் சார்பாக நடமாடும் நூலகம் என்ற விருதை நாங்கள் 4-5 ஆண்டுகளுக்கு ஐயா சீர்காழி ராமதாஸ் அவர்களுக்கு நாங்கள் வழங்கி இருக்கிறோம். அடுத்ததாக விடலை கண்ணன் சாரை பற்றி ஒரு ஆர்டிகல் நான் போட்டிருக்கோம். சாரை பற்றியும் முனைவர் அவர்களை பற்றி நான் எழுதியிருந்தோம். இது வந்து நாங்கள் முன்னாடி சொன்னோம் அப்படிங்கிறது இல்லை. நான் முன்னாடி இருந்தாலும் இந்த சங்கம் தான் எனக்கு தாய் சங்கம். எனக்கு இந்த மாதிரி ஒரு சங்கங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர்கள் மேடையில் இவர்கள் எல்லாம் வழிகாட்டி உயர்நிலை மாவட்டத்தில் நான் இணைந்து இருக்கிறதுனால எங்களுக்கு வழிகாட்டி எங்களை இப்படி தான் செய்ய வேண்டும் எல்லாரையும் பாராட்டுறதுக்கு கற்றுக் கொடுத்தது இந்த குழந்தை சங்கம் என்றால் அது வெளியில்லை. கண்ணன் சார் அவர்களை அந்த நேரத்தில் நாங்கள் பாராட்ட வேண்டிய தருணம். அவர்களுடைய போட்டோ எங்களுக்கு கிடைக்கல. அதுதான் அவர்களுடைய இது. இருந்த போதிலும் மறுபடியும் லேட்டாக கிடைச்சது. நாங்கள் எங்களுடைய மெமண்டோஸ்லாம் விருது தயார் பண்ணுறதுக்கு தாமதமாகிவிடும் என்பதனால் அந்த இதில் இல்லை. ஒரு நாள் அவர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் வழங்குவோம். அடுத்ததாக 3வது விருதை ஏற்கக்கூடியவர் ஆர்சி பாஸ்கர். இன்றைய தினம் அவர்கள் வரவில்லை. அது சேவகம் குழுமம். சேவகம் குழுமம்னாலும் குமார சங்கம் 2 குழுமம் ஒன்று தான். அந்த சேவகம் குழுமம் ஒரு நிகழ்ச்சியும் டாக்டர் அவருடைய அனுமதியோடு சொல்றேன். ஆர்சி பாஸ்கர் அதாவது தன்னுடைய உழைப்பால் முன்னேறியவர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 பேர் ஒர்க் பண்றாங்க. டாக்டர் அவரோட ஒரு மீட்டிங் ஆண்டு விழாவோட சந்திக்கிறாங்க. ஒரு மாதம் 10,000 ரூபாய் அவர்கள் நடத்தக்கூடிய இந்த புற்றுநோயால் பாதிக்கப்படக்கூடிய அன்னையாளர்களுக்கு மாதம் அவங்க முதல் 10,000 தராங்க. அப்புறம் இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்ததும் மாதம் 25,000 தருகிறேன் என்று சொன்னார்கள். பிறகு அவசரத்தாங்க அவர் மாதம் 1,00,000 ரூபாய் தருகிறேன் என்று சொன்னார். டாக்டர் உடனே கொடுத்துருங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க பாஸ்கர். இது இன்று மட்டுமல்ல, தொடர்ந்து செய்வதாக சொல்லியிருக்கீங்க. முடியும் என்னால் என்று சொல்லிக் கொண்டு இன்றைக்கு மேடைக்கு கூட தலை காட்டவில்லை. ஒரு சற்று உடல்நல குறைவு. ஆனாலும் மாதம் 1,00,000 ரூபாய் அந்த செயல் மாதம் 25,000 வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே. அதையும் சொல்லி எனக்கெல்லாம் காரணம் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். அடுத்ததாக உரிமையை கேட்டு பெற வேண்டும். எனக்கு ரொம்ப நாள் ஆதங்கம். அது தனிமையில தான் நாங்கள் பேசியிருக்கிறோம். இந்த ஒரு மேடையை அது வாய்ப்பாக கருதி கேட்டுக்கொள்கிறேன். இந்த கேட்க போறது யாருக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா ஆலோசனை கமிட்டியில் எங்களுக்கு சில செய்திகள்லாம் காதல வருது. எதையும் நம்பக்கூடாது, செவி வழி செய்திகளை. ஆனாலும் எங்களுக்கு சில மன கஷ்டங்கள். தலைவர் அனுமதியோட தான் நான் பேச போறேன். அதாவது சேவம் குடும்பம் என்ன செஞ்சது, மோதியார் சங்கம் என்ன செஞ்சது, டாக்டர் என்ன செஞ்சுட்டாரு, இதெல்லாம் ஆலோசனை கமிட்டியில் உள்ள சில பேர் பேசிட்டு இருக்கிறதாக எங்களுக்கு வருது. 1000 பேர் 1000 பேசிட்டு போன அதெல்லாம் இல்லை. உள்ளபடியே சேவை செய்பவர்களுக்கு சில மன கஷ்டங்கள் இருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால் 4 பேர் அட்வைசரி கமிட்டியில் இருக்கிறவங்க 2 பேரை விட்டுருங்க. இப்போ புதுசாக வந்திருக்காரு ரமேஷ் சாரு, நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுருங்க. அவங்கெல்லாம் கரெக்டாக நடந்துருக்காங்க. எங்களுக்கு எது கொடுத்தாலும் பதவிகள் தான், அவங்களுக்கு கொடுத்தாலும் நாங்கள் அதெல்லாம் பாராட்டுகிறோம். அதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஒரு சில பேர் நாங்கள் தான் மீண்டும் வந்தவங்களுக்கு ஆள் கிடையாது, அதனால் நாங்கள் தான் அட்வைசரி கமிட்டியுடைய
தலைவரே அவங்க மாதிரி தான். இன்னும் சொல்ல போனால் மடால்களுக்கு மேலே அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவர்கள் சொல்ற என்ன கிழிச்சதுன்னு கேட்குறாங்க. ஐயா நாங்கள் எதுவுமே கிழிக்கல, கிழிஞ்சு வந்ததை நாங்கள் ஒன்று சேர்க்கணும். இதுதான் எங்களோட வேலை. ஒழுங்கி இருக்கிறதெல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் என்ன கிழிச்சோம் நாங்கள் எங்கேயுமே கிழிக்கவே இல்லையா, கிழிச்சதை நாங்கள் ஒன்று சேர்த்துட்டு இருக்கிறோம். இனிமேல் நான் வந்து அடுத்த முறை இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க அட்வைசரி கமிட்டி, அதாவது இந்த சீடர்கள் சங்கம்னு சொல்லியிருக்கீங்க, அதை செயல்படுத்துங்க. சட்டத்தில் வழிவகை இருக்கும். நீங்கள் நினைச்சீங்க எல்லாத்தையும் செய்ய முடியும். ஏன்னா ஒரு வழக்கறிஞர் மதுரை அவர்கிட்ட பேசியிருந்தேன். சார் நாங்கள்லாம் சும்மா சார் ஹைகோர்ட் வழக்கறிஞர் கணபதி சுப்ரமணியன் சார் அருமையாக காட்டு போட்டார் சார். எங்களால் முடியாது சார். எங்கள் சீனியை கூட போட மாட்டார். அப்படிப்பட்ட திறமை வல்லுநர் எல்லாமே இருக்குது. அதனால அடுத்த முறை எனக்கெல்லாம் பதவி வேண்டாம், எங்கள் தலைவருக்கு பதவி வேண்டாம். இந்த டிஎஸ் எல்லாம் இருக்காரு, அவரெல்லாம் போடுங்க. பிஓ அவங்களுக்கு அந்த கிராம அளவை தாசில்தார் சொல்லி எல்லாருக்கும் சம பங்கு கண்டிப்பாக நீங்கள் வழங்க வேண்டும். நான் முன்னாடியே சென்ற ஆண்டு எங்கள் தலைவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அட்வைசரி கமிட்டியில் நம்ம குறிப்பிட வந்து தேவையான லெட்டரை சொல்லி கொடுக்காதீங்க, பார்த்துட்டு பணிந்து நாங்கள் இருக்கிறோம். அதான் எங்களால் முடியாது இல்லை கேட்டு எப்படி நம்ம வாங்கிடுவோம். எங்கள் தலைவர் இருக்காரு, உங்கள் கூடவே பயணிக்கிறாரு, நிச்சயம் வாங்க முடியும். ஆனால் ரெண்டு கருத்துக்கள் நான் சொல்லிடுறேன். ஒன்று வந்து நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவங்க வெளியிலேருந்து அந்த வருது. அது இல்லாமல் வடக்கில் வந்து நம்ம சமுதாயத்தில் மக்கள் தான் நான் இப்போ டாபிக் அதை முன்னேற்றமாக வருகிறார்கள். அதனால் விரைவில் வந்து வடக்கில் வந்து நீங்கள் சங்கத்தில் உறுப்பினர் பற்றி இருக்கிற மாதிரி வடக்கில் வந்து ஒரு லிஸ்ட் மெயின்டைன் பண்ணலாம். யாரெல்லாம் வடக்கனோட சீடர்கள்ங்கிற ஒரு ஐடியா இருக்குது. அது லீகல் ஒப்பீனியன் கேட்டுருக்கோம் திரு ராமசாமி அவர்களுக்கும் திரு மாசாமி அவர்களுக்கும். அதனால் அதை ஆரம்பிக்கும் போது நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க மாத்திரம் தான் அந்த என்ட்ரியில் வரணும். அது வந்து உங்கள் சங்கத்துக்கு நாங்கள் பொறுப்பு கொடுக்கணும். ஏன்னா நாங்களால் வந்து வெரிஃபை பண்ண முடியாது அவர் தொண்டைமண்டல மொழியாரா இல்லையாங்கிறது. அதனால் நாங்கள் சொன்னதுக்கப்புறம் ஒரு வேண்டுகோள், எல்லா சங்கங்களுக்கும் வந்து ஒரு பட்டியலை ரெடி பண்ணி இவங்கெல்லாம் மொழியாளர்கள் வந்து நடத்தில் கொடுத்தீங்கன்னா அதை நம்ம செயல்புல்லாக வந்து தேவைப்படுத்தி ஓரளவுக்கு எத்தனை பேர் இருக்காங்க வரும். நம்ம மரத்தை வந்து இவங்களுக்கு தான் உடனே சேஃப்டி பண்ணுறதுக்கு அதை பண்ண வேண்டியிருக்கு. ரெண்டாவது மரத்து வரலாறு பற்றி ஐயா ராமதாஸ் எழுதுறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ 2-3 பேர் அதில் வந்து ஈடுபாட்டில் இருக்காங்க. கோயம்புத்தூர் சிவசுப்பிரமணியன் அவர் சீக்கிரோட பேர், அவர் நிறைய தகவல் வச்சுருக்காரு. அவங்க அப்பா இருக்கு. நல்லது. அது இல்லாமல் இந்த வருஷம் வந்து இன்கம் டேக்ஸில் வந்து எல்லா மடமும் வந்து எஸ்டிஆக ஃபார்ம் பண்ணி பதியணும்னு ஒரு கட்டாயப்படுத்தினாங்க. அது பதியறதுக்காக அதில் வந்து ஏதோ அக்கௌண்ட்ஸ் இருக்காங்கன்னு கேட்கறதுக்கு போய் கேட்டோம் போன வாரம். அவங்க வந்து நீங்கள் சும்மா மறந்துக்கிறேன்னு சொல்லி ரெக்கார்ட் கேட்க முடியாது. நீங்கள் யாராவது வந்து இங்கே உட்காந்து டெய்லி உட்காந்து ரிசர்ச் பண்ணி அதை தேடி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மடத்துலேருந்து ஒரு 2 பேரை டெசியூட் பண்ணி அடுத்த மாதத்துலேருந்து அந்த வேலையை ஆரம்பிக்கணும். அவங்க எதுவும் தேடி எடுக்காங்கன்னு பார்க்கலாம். அந்த தகவல் எல்லாம் வந்து சேர்த்து சுத்தமான வெளியிருக்காங்க தகவல் சொல்லியிருக்காங்க. நன்றி. ஏற்படுத்த வேண்டும். பெரியவர்கள் சிறியவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற அறிவுரைகளை எல்லாம் வழங்கினார்கள். அவர்களுக்கு நன்றி பாராட்டி ஒரு சிறிய குறிப்பை சொல்ல வேண்டும். இந்த ஊரிலும் சிலர் நாள்தோறும் காலையில் எழுந்து குளித்தவுடன் திருவாசகம் திருமதிகளில் குறிப்பிட்ட சில பாடல்களை தொடர்ந்து பாராயணம் செய்து வருகின்றார் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்வதில் பெரும் மகிழ்ச்சியடைந்தேன். அதில் நம்பர் 1 டாக்டர் எஸ்டி அவர்கள், வத்சலா கணேசன் அவர்கள், வத்சலா ராமதாஸ் அவர்கள், இன்னும் பலர் நாள்தோறும் திருவாசகம் தேவாரம் படித்துவிட்டு தான் தங்கள் அன்றாட கடமையை தொடங்குவதில் இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம்.